அசுரக்கும் தேவர்களுக்கும் பகிர்ந்த காரணமாக அசுரகுமார சுக்கராச்சாரியார் சுரேசனை மாயப்படுத்தி அசுரனுக்கு அக்களித்தார். அதன்படி சோசியாப்பட்டவள் காவல் நிமிடப்படி காசிப்பு முருமுடி முதல் சாமத்தில் சூரபெருமனையும் இரண்டாம் சிங்கமனையும் மூன்றாம் தாரகனையும் நான்காவது அசமிகை என்று பெண்ணப்பட்டார்கள். அவர்களோ அரணகுருத்தமிருந்து அறவுல பரவிட்டு பின்னவரை சிறைவைத்து இம்சைப்படுத்தி வந்தார்கள். இரண்டு தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிவரமண முறையிட சிவரமனோ நெற்றிக்கணிலிருந்து ஆர்த்தி பிறை கிளம்ப ஆர்த்தி பெறும் அக்கினியப்பட்ட கருத்தில் தாங்கி வெப்பத்தை தாங்காமல் சோதையோடு ஒப்படைக்க கங்கையப்பட்டவள் கருத்தில் தாங்காமல் ஒரு திருமுகத்தான் உலகமை என்பது அவதரித்தோம். அப்படி அவதரித்து பக்தர்களையும் தேவரையும் மிசப்படுத்திய சூரபன்ன அரக்கனை இருகுறால் பிறந்து ஒரு செவல் கொடியாகவும் மற்றொரு மயிலாம் கொண்டு தேவ சேவை பட்டம் பெற்று தேவையான அமர்ந்து இனி நாரிவரும் பக்தர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ இவனகன பெரியர் இனிய மைத்திரர் நாரதர் வந்து ஓடிக்கிறார். காரணம் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்மே என்பது போல நாரதர் வருகிறார் பின்னே அவரது காணம் வருகிறது. சற்று முன்னே சிந்தித்து கவனிப்போம். வந்த காரணம் கூறுங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த நாரதருக்கு ஒரு வரவேற்பு. இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்புக்குயர்வான தவயோகியே, எனதன்புக்குயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே. உங்களது வருகை
இனிமையா இருக்கிறது. வந்த காரணம் முருகா, முருகா, மூன்று உலகமும் சென்று நான் என்னதான் சொல்றேன்னு தெரியல. வாங்க, இங்க வாங்க. முருகா, மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் குறிஞ்சி வனத்தின் இடையில் ஒரு அழகிய கனி கண்டேன். அக்கனியை கண்டது முருகா அர்ப்பணம் என்று குறிப்பிட்டு அதை தாங்களுக்கே சமர்ப்பிக்கலாம் என்று வந்தேன். முருகா, முருகா, இதெல்லாம் நல்லா தெரியுதா? ஏற்கனவே ஒரு கனி ஒன்று கொடுத்தீங்க, அது மிஞ்சின ஒரு கோமண துணி. ஓஹோ, திரும்ப ஒரு கனியா? முருகா, என்னமோ தெரியல, ஏனோ புரியல, கனின்னு பார்த்தாவே உங்க ஞாபகம் வந்துருது. ஏன்னா முன்னாடி வந்து சின்ன பையனா இருந்தேன். ட்ரவுசர் போட்டாலும் நல்லா இருக்கும், போடலாம் நல்லா இருக்கும். ஆமா, கோமண கட்டுறது கட்டாயம் நல்லா இருக்கும். இப்ப பெரிய விளையாட்டு அல்லவா? இப்ப போய் கோமணத்தை கனியை படையோடு சொல்றீங்க, எப்படி முருகா? ஆக முன்பு நான் கொண்டு வந்த கனியால உங்களுக்கு கிடைச்சது நம்ம கையகல கோமண துணி. இன்று நான் கண்டு வந்த கனியால அதுவும் பறி போயிரும்னா என்னன்னு தெரியல. கனியை கண்டாலே உங்க ஞாபகம். ஏன்னா உங்களை பார்த்தா தான் எனக்கு இளிச்சவாய மாதிரி தெரியுது. அதனாலதான் கனியை எங்க பார்த்தோனோ அங்க பூரா உடம்பு சேர்த்துறேன். ஒரு மைத்திர பத்தி வார்த்தை சொல்லலாமா? என்ன தப்பா சொன்னேன்? இளிச்சவாயன்னு சொல்றீங்க. இளிச்சவாயனா என்னங்க தப்பு? என்ன தப்பு நீங்க சொல்லுங்க. என்ன தப்பு? இளிச்சவாயன் எங்க? இளிச்சவாயன் என்ன தப்பு? தேசங்கள் தோறும் பாசைகள் வெறுண்டாங்க, சொல்லுக்குள் சொல் சூச்சமம் கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா மாப்ள? நல்ல விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். இளிச்சவாயன் தப்பு இல்ல. மைத்திர அப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல? காரணம் இருக்கு. இளிச்சவாயன்னு கேட்டோன்னு நீங்க கோவப்படாதீங்க மாப்ள. காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தையாகப்பட்டது இந்த மண்ணுலகிலே பிறக்கும் பொழுது அழுத நிலையில தான் பிறக்குமா? ஏன் அழுதுகிட்டு பிறக்குது தெரியுமா? அதுக்கும் காரணம் இருக்கு. ஒரு குழந்தையாகப்பட்டது இந்த மண்ணுலகில பிறக்கும் பொழுது குழந்தை ஏன் அழுகுதுன்னா, என்னைக்கா இருந்தாலும் இது வந்து நிஜம் அல்ல, இந்த வாழ்க்கை நிஜம் அல்ல. என்னைக்கா இருந்தாலும் இறப்பு என்பதுதான் உண்மை. அதனாலதான் பிறக்கும் குழந்தை பிறக்கும் பொழுது அழுதுகிட்டே பிறக்குமா? ஆனா அந்த உலகத்திலேயா தோற்றுவிக்கப்பட்டாலும் கூட இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது, அதாவது தோற்றுவிக்கும் பொழுதே சிரிச்சுக்கிட்டே பிறந்து புன்னகையோட சிரிச்சது பிறந்தது நீங்க ஒரு ஆள் மட்டும் சொல்றீங்க. குழந்தை ஏன் அழுகுதுன்னு சொல்றீங்க. ஆமா, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிவியல் முறைப்படி தன்னோட தாயோட கருவறையில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரில மைக் இருந்தா போற நடந்து 2 நாளைக்கு கூட போக முடியாது. சும்மா சாதாரணமா முன்னாடி உள்ள காலங்கள்ல மைக் எல்லாம் போடுவோம், அது மாதிரி இருக்கு. ஒரு ஆட்டி நல்லா ஆபரேட் பண்ணி நல்லா இருக்கும், நல்லா கலைஞர்கள். அது அப்புறம் அப்படியெல்லாம் போட முடியாது, அப்படியெல்லாம் போட முடியாது. இது கொஞ்சம் நல்லா ஆபரேட் நல்லா இருக்கு. என் மனசுல என்ன தோன்றதோ அதை நீங்க சரியாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆபரேட்டர் அவர்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து தன்னோட தாயோட கருவறையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை தாயை மூச்சு வாங்குற பொழுது அதை சுவாசிக்குது. ஆனா இந்த உலகத்தை விட்டு வெளியில வரும் பொழுது அந்த குழந்தை தானாக சுவாசிக்கும் போது அந்த இருதயமானதே விரிஞ்சிருது. அதனால அந்த இருதயம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தை அழுகிறது. உண்மைதான். ஆமா, அதுவும் அறிவியல் முறைப்படி. அதனால மாப்பிள்ள இளிச்சவாயன் ஏன் சொன்னேன்னா, பிறக்கும் குழந்தை அழுதுகிட்டே பிறக்குது. உலகத்திலே தோற்றுவிக்கும் பொழுது சிரிச்சுக்கிட்டே பிறந்தது நீங்க மட்டும்தான். சிரிப்புக்கு மற்றொரு பெயர் இழிப்பு. இழிப்பு, நகைப்பு, இப்படி எத்தனையோ விதமான பேச்சு இருக்கு. அதனாலதான் இளிச்சவாயன்னு சொன்னேன் மாப்பிள்ள, வேற ஒன்றும் தவறாக சொல்லல. நீங்க சொல்றது வந்து தவறா எடுத்துக்கல, சின்ன விளையாட்டு. ஆக முருகா, நான் இன்னைக்கு எப்பேற்பட்ட கனி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சிறப்பான கனி, அருமையான கனி, பெருமையான கனி. கனிக்குள்ள மகத்துவமே தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு மாப்பிள்ள. சிறப்பில்லாத கனியை அந்த சிங்காரவேலனுக்கு கண்டு வருவேனா? ஒரு சொந்த மச்சனை நானு. இந்த மச்சனை போய் என் மச்சனனுக்கு ஒரு கனியை கண்டு வரேனா? சிறப்பில்லாத கனியை நான் கண்டு வர மாட்டேன். அப்பேற்பட்ட சிறப்பான கனிக்கு மகத்துவம் இருக்கின்றது என்ற காரணத்தால் அந்த பேர் கேட்ட கனியினுடைய சிறப்பு சொல்றேன், கேளுங்க. மாங்கனிக்கும் தேன் கடலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா குமரா ஐயா. மாங்கனிக்கும் தேன் கடலி மங்கனிக்கும் மேலிடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. நான் கணித்தேன் அக்கனியை, நான் கணித்தேன் அக்கனியை, இக்கணமே கொய்யாமல்
ஐயா முருகா மாங்கனிக்கும் தென்கதலி மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பொங்கனியை கண்டு மனம் கொதித்தேன் நான் கழித்தேன் அக்கனியை தாங்களே கிணமே சென்று கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்ள வேண்டும் முருகா இதுவே கனியின் சிறப்பு ஹலோ 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 நாரதரே கனியும் சொல்லி எத்தனையோ கனியெல்லாம் இருக்கு சுவை வெறும் தேடி கனி சொல்றீங்க சுவை என்பது 5 சரி கண்ணால் கண்ணால் காணலாம் காதால் கேட்கலாம் நாவால் ருசிக்கலாம் காதால் காதால கேட்கலாம் அப்ப ஐவங்கள சுவை தருமா நிச்சயமாக தருமாப்ல வாங்க சாக்கியம் என்ன முனியே சொல்றீங்க அப்ப அந்த கனி வந்து 8வது உயரத்தில் இருக்குமா நிச்சயமாக 8வது உயரத்தில் இருக்கும் கனி எப்படி கொய்திடலாம் சொல்றீங்க 2 கொம்பு ஏறி பறிக்கணும் சொல்றீங்க என்ன காரணத்துல ஏறி பறிக்கணும் யாருக்குமே 8வது உயரத்தில் இருப்பதால் தாங்கள் அதனால ஏறி அதாவது உங்களுக்கு மட்டுமே கிட்டக்கூடிய கனி சரி ஆமா மாப்ள முருகா எத்தனாவது பாத்துக்கீங்க அவன் 8வது உயரத்தில் இருக்கா 8வது உயரத்தில் இருப்பதால் யாருக்குமே 8வது உயரத்தில் இருக்கு அப்படியா அதுலயே நாங்க எட்டி நீங்க தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் முருகா கண்டு வந்தது கனியே இல்ல என்ன நேரம் வந்துட்டீங்க அப்புறம் விவகாரமா பேசிக்கிட்டே போனோம்னா நல்லா இருக்காது சரி கால சூழ்நிலையை அறிஞ்சுக்கிறோம் சரி அறிஞ்சு கொள்ளன்ற காரணத்தினாலதான் விவரத்தை சொல்றேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் முடிப்பேன் தெரியலையே அப்படி அப்படி இல்ல மாப்பிள்ள அப்ப மச்சானோட அவசரம் உங்களுக்கு புரியுது உங்க அவசரத்தை புரிஞ்சுக்கிறேன் மாப்பிள்ள எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அங்க இருந்து இப்ப ஒரு முருகப்பெருமானாகப்பட்டவர் இந்த இடத்துல திருக்காட்சி கொடுத்திருக்காருன்னா அவர் எதற்காக ஏன்னா வந்தோடனே வந்த வேலையை சரியான நேரத்துல செஞ்சே ஆகணும் சரி காலமத்தோட போனோம்னா நல்லா இருக்காது அதனாலதான் பார்த்து வந்தது மாப்பிள்ளைக்காக கண்டு வந்திருக்கிறது கனி அல்ல கன்னி அப்ப கன்னியா இத முதலே சொல்லக்கூடாது நாரதரே ஆணையிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கின்றது அமுதவள்ளி சுந்தரவள்ளி ஆக அமுதவள்ளியவோ தாங்கள் தென்பரம் என சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் வைத்து மனம் முடிச்சிட்டீங்க ஆமா ஆக இந்த சுந்தரவள்ளியோ இந்த சிறைவலை சோலைக்குள்ளே சுதந்திரமாக இருக்கின்றாள் அன்னவளையும் நீங்க மனம் முடிக்கணும் மாப்பிள்ள அப்ப இப்பே சென்று வரலாமா ஆக பாத்தீங்களா என்னங்க இன்னிதான விவகாரமே இருக்கு நாரதரே நீங்க இதான் சொன்னீங்க கண்ணி சொல்லிட்டீங்க இருங்க மாப்பிள்ள சரி இவ்வளவு தூரம் நான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் கனின்னு சொல்லல கனி இல்ல மாப்பிள்ள நான் பார்த்து வந்தது ஒரு பெண்மகளை பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இத முதலே சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல ஆமா சொல்ல வட்டே சரி மாப்பிள்ள இவ்வளவு தூரம் வந்து நின்று இருக்காரு இந்த இடத்துல இருந்திருக்காரு புள்ளிநிலத்துல நிக்கிறாரு நின்று இருந்தாலும் கூட இவ்வளவு நேரம் என்ன பிரச்சனை நடந்துச்சு இந்த இடத்துல எப்படி வரவேற்பு எல்லாமே நல்லா இருந்துச்சா உங்களுக்கு இங்க ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா ஏதாச்சும் விவரம் கேட்கணுமா இல்லையா சரி நீங்க பார்த்து வந்தீங்கல்ல அந்த கண்ணி எது எதுன்னு சொன்னாலா அவளையும் சந்திச்சேன்ல
என்ன சொன்னா சொன்னேன். என்ன விவரம் சொன்னா போய் சொல்லும் பொழுது பாருங்க விவரம் பேசிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா இங்க வாமா, ஏன்னா பருவம் அடைந்த மங்க நீங்க, உங்களுக்கு துணை வேணும். ஒரு பெண்மகளுக்கு முதல்ல தாயின் தகப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு துணை, அதுக்கப்புறம் கூட பிறந்தவன் துணை, அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை பூரா கூட வர போற ஒரு துணை இருக்குமா, அந்த துணையை தான் நான் பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு நான் விவரத்தை சொன்னேன். பெருமை எடுத்து சொன்னீங்களா? பெருமை எடுத்து சொன்னேன். அப்பதான் உங்க பேரை சொன்னேன். யார் பார்த்து வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்கன்னா பெரியோர் சொல்வாக்கும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னே துவக்கும் பெண்மை இனிக்கும். ஆக பெரிய மனுஷன் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்காக மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை பேரை சொல்லுங்கன்னு சொன்னா, ஆக மாப்பிள்ளை பேர் இருந்து உங்க பேரை முருகப்பெருமான் தான் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாளே. அப்படிதான் சொன்னேன். சந்தோஷமா பட்டா, எனக்கு கொடுத்தாயா பட்டம், என்னை பார்த்து என்ன பட்டம் கொடுத்தா, என்னை பார்த்து கூட்டி கொடுக்குறேன்னு கேட்டா மாப்பிள்ளை. கூட்டி ஒரு நாரதரை பார்த்து கூட்டி கொடுக்கணுதா? இந்த 18 புராணங்கள்லயே நீங்க இல்லாத புராணமே கிடையாது. உங்களை பார்த்து கூட்டி, என்னைய பார்த்து கூட்டி கொடுக்குறேன்னு கேட்டுட்டாயா? என்ன சரி இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கோம், இப்ப அண்ணன் வந்து ஆபரேட்டர் பண்றாரு, அவருக்கு வந்து கூட்டி கொடுங்க கூட்டி கொடுங்க வந்தாலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அவர் கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆனா நமக்கு கூட்டி கொடுத்த மாதிரி இல்ல. அவரே நாடகம் முடிஞ்ச பிறகு காலையில சம்பளம் வாங்கையில கொஞ்சம் கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கமிட்டியாளர்கிட்ட கேட்போம். சரிங்களா? அது மாதிரி கூட்டி கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஆமா 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 ஆமா. சரி, அண்ணாவளை வந்து இப்படி சென்று வரலாமா? என்ன இருங்க கொஞ்சம் முருகா, முடிஞ்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது, ஏமா அப்படி கோவப்படுற? இல்ல உங்களுக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது, ஏமா அப்படி பண்ற? இங்க நானும் முருகப்பெருமான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏமா நீ பொம்பளை பிள்ளை சும்மா உட்கார மாட்டியா? அண்ணனுக்கு நீ தொட முடிக்கிற பேசியா? முருகப்பெருமான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏமா ஓமான்னு இருக்க? அவர் சும்மாவே பொம்பளை நோக்க எடுத்து போயிருக்காரு, நீ பொம்பளை பொம்பளை திரும்பி அப்புறம் கிளம்பிடுவார். அவசரமா இருக்கு இல்லையா? அவசரமா வருதா? நீங்க சொன்ன வள்ளியில சொன்ன உடனே அப்படியே நரம்புல கிடைக்குது. முருகா, அப்படியே நீங்க இப்படியே போயிட்டீங்க. சரி, முருகப்பெருமானே நம்மள மனமுடிக்க வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு உங்களை ஏத்துக்குருவா. சரி, இந்த மைத்துனனை பார்த்து கூட்டி கொடுப்பது என்று கேட்டு நீ எவ்வளவு பிரச்சனை பண்ணா, ஆக நீங்க என்ன பண்றீங்க? அவள் ஒரு வேடுவ குலத்து பெண்ணாக இருப்பானால் தாங்களும் ஒரு வேடுவனாக சென்று வழ குறைத்தாளன். வழ குறைத்தனா சாதாரண வழக்காக அப்படியா? கிழக்கே வெளுத்தாலும் உங்க வழக்கு இன்னைக்கு ஜெயிச்சா. சரி, அப்பேற்பட்ட தன்மையில் இன்னைக்கு வழக்கு நடத்தி அந்த பெண்மகளை, அதாவது கடிமணம், அதாவது காதல் திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது ஒரு காட்சி தரணுமா? நிச்சயமாக. அப்படியே ஆகட்டுமா? வரும்பொழுது என்ன கொண்டு வருவீங்க? வரும்பொழுது மச்சனுக்கு ஏற்கனவே பெண்ணு சொன்னீங்க, அவரால் அவசரம் தாங்க முடியல. அவசரத்துல இருக்க பாருங்க, மாப்பிள்ளைக்கு பாருங்க மனசுல பதட்டம், அத்தாடி பெண்மகள் எப்படி இருப்பாளோ, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்ற ஒரு பதட்டம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்காக ஒரு 3 கொண்டு வரலாம். 3? ஆமா மாப்பிள்ளை, ஏற்கனவே 3 சாத்தி எடுத்தேன் இப்படி இருக்காங்க. சரி, நீங்க 3 சொன்னீங்களா? உங்களுக்கு நான் 6 தர்றேன். எந்த மூணையா சொல்றீங்க நீங்க? எந்த மூணு நீங்க சொல்றீங்க? தண்ணி கப்பு மூணை வாத்தியார் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாமா? மச்சன் என்ன சொல்றாரு? 3 அப்படின்பது அவ எங்கள் 2 பேர் கூடுவர 2 பூமலையும் அவர் பாடி வரக்கூடிய பாம்பளை சொல்றாரு. நம்ம தவறா நினைக்க கூடாது. நீங்க இந்த மானிடர்கள் அப்படிதான் நினைப்பீங்க. அப்படியா? சரி, அதனால நீங்க 3 தரம் சொன்னீங்க, உங்களுக்கு நான் 6 தர்றேன். 6 தர்றேன். ஆமா, என் உடம்புக்கு தாங்க மாட்டேன். ஓம் ஓம் சரவண பவ அப்படின்னு 6 மந்திரம். 4ன்னா பரவாயில்ல, 6 தரம்ன்றீங்க. ஆமா, 6 கொடுக்குறோம். நீங்க சந்தோஷம். யோ, நீங்க நினைக்கிற அவங்கள மாதிரி நீங்க இருக்கீங்களே. ஓம் என்ற இல்ல மாப்பிள்ள, 6ன்னு சொல்லட்டியுமே என் உடம்பு தாக்குமோ தாங்காதோ நினைச்சு பார்த்தேன் கொஞ்சம். ஆமா, சரவண பவ அப்படி வந்து ஒரு 6 மந்திரம் தெரியுறேன். சென்று கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். இருந்து கல்யாணத்தை முடிச்சு சாப்பிட்டு எல்லாரும் போங்க. அந்த பாரப்பட்டி கிராம பொதுமக்களுக்கு வந்து எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறீங்க. வரும்பொழுது குறைவான பேர் இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் தாய்மார்கள்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு காலையில வீட்டு வேலையை பார்த்துட்டு வாங்க. காலையில உங்க ஊர்ல தான் நீங்க தான் செலவு பண்ணி நாடகம் நடத்துறீங்க. நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா நீங்க இருந்தீங்க அப்படின்னா காலையில முருக குளத்துல முருகனுக்கு வள்ளிக்கு திருமணத்தை வந்து அந்த பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க குடும்பத்துல நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாம் பெரியவர்களா இருக்கீங்க, ஒரு சிலர் எல்லாம் போய் படுத்துருவாங்க. ஆனா இருக்கீங்க, உங்க பிள்ளை குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும். காலையில அந்த திருமண குளத்தை இருந்து எல்லாரும் அர்ச்சனை விட்டு மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போங்க. கட்டாயமா நீங்க ஏற்பாடு செய்யறேன். முடிஞ்ச அளவுக்கு 1000 500 செய்யுங்க. இந்த சென்று வரலாமா? இருங்க மாப்பிள்ள, விவரத்தை நான் சொல்லணும்ல. அப்படியா? இன்னைக்கு கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைக்கு லாபம் இருக்கா இல்லையா? திருமணம் பண்றதுனால வராரு பாருங்க, கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அவருக்கு இந்த ஒரு பவுனுக்கு 5000. அப்படியா? ஆமா, ஒரு பவுனுக்கு 5000. பெண்மகள் போட்டு
அதான் என்ன நீங்க உங்களுக்குள்ள ஏப்பா நீ என்ன உன் பிரச்சனை இல்ல உன் பிரச்சனை என்ன நான் முருக பெருமாண்ட என்ன பேசிட்டு இருக்கேன் சரி நாரதரே ஆமா உங்களுக்கு 1000 500 செய்யட்டும் இந்த நாரதருக்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து 1 பவுனோ 2 பவுனோ ஒரு நகை 1 பவுன் என்ன இப்ப முதல்ல மாதிரி 10,000 5,000 வைக்குது 80,000 ரூபாய் போயிடுச்சு 1 லட்சம் ரூபாய் வந்துருச்சுங்க நீங்க வேற அப்படிலாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு முருகா நிச்சயமாக அவசியமாக சென்று வருகிறேன் இந்த இடத்துல திருமணத்தை நடத்தி வச்சிருந்தே மாப்பிள்ளை போவேன் போயிட்டு வாங்க அலையா பாரியா ஹலோ 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 நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் இருந்தாலும் இந்த பொன்னான வாய்ப்பினை அளித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது உடன்பிறவா அன்பு சகோதரர் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் விஜயன் அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதற்கு மேலாக அற்புதமான ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றினை உரித்தாக்கிக் கொண்டு உங்களிடமிருந்து நீங்காத விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். ஏமா இன்னொரு பாட்டு பாடிட்டு போமா? ஹலோ
தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. அந்த தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறு எங்கே அந்த தெய்வம் இருப்பது எங்கே. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளை ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கல்லிலோ இன்றொரு கண்ணிலோ ஆய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை இயல் இருக்கும் உண்டு. ஆதிசையில் கலையில் கவியில் மழை மொழியில் இறைவன் உண்டு. அதுதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. அந்த தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே. அந்த தெய்வம் இருப்பது எங்கே. அருமையிடம் அற்புதமான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நிழல் பாலை இவங்க இருந்திருந்தாலும் வந்திருப்பது குறிஞ்சி இடம். இந்த குறிஞ்சி இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அழகான காட்சி, அற்புதமான இடம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அருமையான காட்சியா இருக்குது. மனிதர்கள் ஆடுவதும் குயிலன்கள் கூவுவதும் மயில்கள் ஆடுவதும் பறவைகள் ஓடுவதும் அற்புதமான காட்சி. இருந்தாலும் இந்த ஒரு இயற்கை இடத்தில் வந்து ஏதோ ஒரு மாதரசி இருக்கு மாதிரி இருக்குது. யாருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பாரப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனக்கு சென்ற ஆண்டு வந்து கட்டையை பிடிச்சிட்டு வந்தேன். இந்த வட்டம் வேலை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த பாரப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மாருக்கும் விழா கமிட்டியாளருக்கும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோட குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எனது அன்பு மைத்துனர்